எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல லாஸ்ட் 2-3 டேஸ்ல நடந்த முக்கியமான பொருளாதாரம் சார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 2-3 நாள்ல அமெரிக்கால முக்கியமான சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ட்ரம்ப் வந்து அவரோட August 1 டெட்லைன் முடிஞ்சதுனால கண்ட்ரிஸ் மேல புதுசா டாரிஃப்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால ஜூலை மந்தோட ஜாப் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க லாஸ்ட் 2 மந்த்ஸ் கொடுத்த ஜாப் ரிப்போர்ட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதனோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நிஃப்டி அண்ட் கோல்டு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, அதை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ட்ரம்ப் வந்து August 1 டெட்லைன் முடிஞ்சதுனால கண்ட்ரிஸ் மேல புது டாரிஃப்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுல இந்தியா மேல 25% வந்து நான் டாரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்தியாவும் யுஎஸ் கவர்மெண்ட்டும் நிறைய டைம் வந்து ட்ரேட் டீல் அட்டைன் பண்றதுக்காக டிஸ்கஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் ஆனா அமெரிக்கா வந்து இந்தியால அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி மார்க்கெட்ல எங்களுக்கு எக்ஸ்போஷர் நிறைய வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அடமெண்டா இருந்ததுனால கவர்மெண்ட் வந்து அதை பண்றதுக்கு ஒத்துக்கல. ஸோ அதனால ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்தியா வந்து எங்களுக்கு ஃபேவரபிளா நடக்கல, ஸோ அவங்களுக்கு வந்து நான் 25% வந்து டாரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம கோவிடுக்கு அப்புறம் இந்தியா வந்து ரஷ்யால இருந்து சீப்பா ஆயில்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதன் காரணமா அவங்களுக்கு வந்து நான் பெனால்ட்டியும் வந்து போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரேசிலுக்கு வந்து அவர் 50% வந்து டாரிஃப் போட்டிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் பிரிக்ஸ்ல வந்து டீடாலரைசேஷன் அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதோட இன்னொரு ரிஃப்ளெக்ஷனா தான் பிரேசிலுக்கு வந்து அவர் 50% டாரிஃப் போட்டிருக்காரு. வியட்நாமுக்கு 20%, பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தோனேஷியாவுக்கு வந்து 19% போட்டிருக்காரு. யூரோப்பியன் யூனியனுக்கும் ஜப்பானுக்கும் 15% போட்டவர் யூகேக்கு வந்து 10% போட்டிருக்காரு. ஸோ இதன் மூலமா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த டாரிஃப்னால அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த டாரிஃப்ஸோட இம்பாக்ட் வந்து யூஎஸ் கஸ்டமர்ஸ்க்கு தான் போய் சேரும். அதனால திரும்ப கோர் இன்ஃபிளேஷனே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து எப்படி பேன் அவுட் ஆகுதுங்கிறது அடுத்தடுத்த மந்த்ஸ்ல தான் தெரியும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தா இருக்கு. அடுத்து இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் யூஎஸ்ல நடந்தது என்ன அப்படின்னா, அவங்களோட ஜூலை மந்த் ஜாப் ரிப்போர்ட் வந்து வந்திருந்தது. அதன்படி வெறுமனே அவங்க 73,000 ஜாப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூன் அண்ட் மே ரெண்டுலயும் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க ரிவைஸ் பண்ணி அதுலயும் ஜாப் வந்து ஆட் ஆனதை கம்மி பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து 4.1ல இருந்து 4.2க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, ஃபெட் வந்து கண்டிப்பா செப்டம்பர்ல ரேட் கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த டிஸ்கஷனுமே இப்ப வரைக்கும் இன்ஃபிளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் இருந்தது. பட் ஆனா இந்த ஜாப் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அமெரிக்கன் எக்கானமியே வந்து கான்ட்ராக்ட் ஆகுதா? ஏன்னா எக்கானமி வந்து நல்லா இருந்தது அப்படின்னா ஜாப்ஸ் வந்து நிறைய இருக்கணும். ஸோ ஜாப் குறைய குறைய ஜிடிபி வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜிடிபி வந்து குறைஞ்சாலோ இல்ல நெகட்டிவா வந்தாலோ அது ரிசெஷனை நோக்கி எக்கானமியை தள்ளிடும் அப்படிங்கிற பயம் வந்து யூஎஸ்ல திரும்ப வந்திருக்கு. ஸோ அதனால இன்ஃபிளேஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்றதை விட ஃபெட் வந்து இந்த எக்கனாமிக் கான்ட்ராக்ஷனை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செப்டம்பர்ல ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்து அங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜாப் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி செப்டம்பர்ல ரேட் கட் வரும் அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் வந்து 20-30% தான் வந்து இருந்தது. பட் ஆனா இப்ப எடுத்த ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் படி 60ல இருந்து 70% பீப்புள் வந்து ரேட் கட் வந்து செப்டம்பர்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர்ல ஃபெட் வந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது பொறுத்து தான் வேர்ல்டு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் வந்த உடனே ஒட்டுமொத்தமா ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருந்தது, ஷேர் மார்க்கெட் எல்லாமே கீழே விழுந்திருந்தது. ஸோ அதையுமே வந்து ஃபெட் வந்து அடுத்து எப்படி ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டைரக்ஷனும் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து நிஃப்டி 50 எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரைடே வந்து நிஃப்டி 50 24,565 பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 1 வீக்ல 210 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்கு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், லாஸ்ட் 5 வீக்ஸா நிஃப்டி வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 2023க்கு அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு
இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்குது. ஸோ இது அப்கமிங் வீக்ஸ்ல எப்படி போகும் அப்படிங்கிறது, எப்படி டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு தெரியும். ஜூலைல மட்டும் எடுத்துக்கிட்டா நிஃப்டி வந்து 3.6% வந்து டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிஃப்டியோட ஆல் டைம் ஹை வந்து 26,277. அதுல இருந்து கால்குலேட் பண்ணா நிஃப்டி இப்ப வரைக்கும் 6.5% வந்து டவுன்ல இருக்கு. அடுத்து இயர் ஆன் இயர் பேசிஸ், அதாவது லாஸ்ட் இயர் இதே டைம் பீரியட்ல எடுத்து பார்த்தா நிஃப்டி வந்து 0% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல ரெகுலரா நடக்கிறது தான். ஏன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பேங்க்ல நம்ம எப்படி போடுற மாதிரி கிடையாது. வருஷம் நமக்கு வந்து 6% 7% கண்டிப்பா ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஈக்விட்டி மார்க்கெட்ல ரிட்டர்னே உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்கலாம். திடீர்னு ஒரு வருஷத்துல உங்களுக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்கலாம். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கிற இந்த ரிஸ்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அசட் அலோகேஷனையும், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எவ்வளவு பணத்தை ஈக்விட்டி மார்க்கெட்ல போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முடிவு பண்ணோம். அதுக்கு தான் இந்த டேட்டா வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து எஃப்ஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் 15,900 கோடி வந்து இந்தியன் மார்க்கெட்ல சேல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூலைல ஒட்டுமொத்தமா பார்த்தா 49,000 கோடிக்கு மேல எஃப்ஐஎஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல நெட் சேல் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதே பீரியட்ல டிஐஎஸ் வந்து 63,355 கோடி வந்து பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் அட்லீஸ்ட் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு கீழே விழாகாம அந்த ரேஞ்ச் பவுண்ட்லயே இருக்கு. அடுத்து இன்னொரு நிஃப்டி பத்தின டேட்டா வந்திருக்கு. அது என்னன்னா, இந்தியால ரீஜன் வைஸா ரொம்ப நாளா வெஸ்டர்ன் இந்தியா தான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா 2019க்கு அப்புறம் அது கொஞ்சம் மாறி இருக்கு. 2019 டேட்டா படி 68% ஈக்விட்டி இன்வெஸ்ட் வந்து இந்தியால வெஸ்டர்ன் இந்தியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்ப 2025 படி அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து 44% குறைஞ்சிருக்கு. நார்த் அண்ட் சவுத் இவங்க 2 பேருமே 13-14% தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சவுத் வந்து 23% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, நார்த் வந்து 29% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சவுத்லயும் நார்த்லயும் நிறைய பேர் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண புதுசா வந்திருக்காங்க அப்படிங்கறத அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து கோல்டு. இந்த ஜாப் ரிப்போர்ட் வந்து ரிசெஷன் ஃபியர்ஸ் அமெரிக்கால வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம முன்னே பார்த்த மாதிரி ட்ரெஷரி பாண்ட்ஸ் எல்லாமே கீழே விழுந்தது. சேஃப் அசட் அப்படின்னு அவங்க நம்புற கோல்டு வந்து நல்லாவே ஏறி இருக்கு. 22 கேரட் கோல்டு வந்து இந்தியன் மார்க்கெட்ல 140 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கிராம் வந்து 9,290 வரை ட்ரேட் ஆகுது. இன்னும் நெக்ஸ்ட் கோல்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 5 பாயிண்ட்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். 2-3 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்யா மேல தாக்குறதுக்காகவே நான் வந்து 2 சப்மரைன், நியூக்ளியர் சப்மரைன் வந்து நான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ரஷ்யா வந்து இதுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. பட் ஆனா அது எப்படி பேன் அவுட் ஆகும் அப்படிங்கறத வச்சும் கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அடுத்து முன்னே பார்த்த மாதிரி அமெரிக்கால ரிசெஷன் ஃபியர்ஸ் வந்து திரும்ப வந்துருச்சு. ஸோ அதனால ஃபெட் வந்து ரேட் கட் சைக்கிளை நம்ம நினைச்சதோட சீக்கிரமாவே ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ள டாலர் நிறைய வரும், டாலரோட வேல்யூ கீழே விழுகும். டாலரோட வேல்யூ வேர்ல்டு மார்க்கெட்ல விழ கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 1.5 மந்த்ஸ்ல அக்ராஸ் குளோப் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து திரும்ப கோல்டை பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலரை வித்துட்டு அவங்க வந்து கோல்டை வந்து பை பண்றாங்க. ஸோ அதனால கோல்டு வந்து குளோபல் ரிசர்வா திரும்ப சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. கடைசியா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது டாலர் கேட்கா ரூபாவோட மதிப்பு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்து இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ரூபா வந்து 87.46 வரைக்கும் கீழே போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிட்ரீவ் ஆயிடுச்சு. பட் ஆனா அக்ராஸ் புரோக்கர்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்படியே இந்த ட்ரேட் இஷ்யூஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ஏரெண்டுக்குள்ள ரூபா வந்து டாலருக்கு எகென்ஸ்டா 90 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரூபா வந்து டாலருக்கு எகென்ஸ்டா கீழே விழுந்துச்சு அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ஏறுறது இல்லாம டொமஸ்டிக் மார்க்கெட்லயும் கோல்டு ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இந்த 2-3 நாள் நடந்த முக்கியமான எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதை பேஸ் பண்ணி எந்த அசெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுகளை ரிசர்ச் பண்ணிட்டு எடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.